सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय जय। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्म ताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मन परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமயத்தில் நாம் என்ன உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னா, உபன்யாசம் பண்ண வேண்டியது என்ன இருக்குது, பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேசியாச்சு. பாகவதம் ராமாயணம் எல்லாம் பேசியிருக்கோம். நிறைய கதைகளை கேட்டிருக்கோம். நிறைய மகான்களுடைய சரித்திரங்களும் கேட்டிருக்கோம். துளசிதாசர், துக்காராமதாசர், ராமதாசர், சமத்த ராமதாசர், பத்ராச்சல ராமதாசர், தியாக பிரம்மம் போன்ற மகாத்மா, கபீர்தாசர் போன்ற மகாத்மாக்களை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். அதனால் பேசுறது, மகான்களுடைய சரித்திரங்களை கேட்கறதே ஒரு பாக்கியம்தான், ஒரு பெரிய புனிதம்தான். ஆனால் அதே போல் பாகவதமும் நிறைய பேசியிருக்கோம். பிரகலாத் சரித்திரம், துருவ சரித்திரம், உத்தவருடைய சரித்திரம், இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. ஆனால் இதெல்லாம் சலிக்கவே சலிக்காது. எவ்வளோ மகான்களை பற்றி பேசினாலும் ஆனந்தமாக இருக்கும். அப்போது நிறைய சரித்திரங்களை பேசியாச்சு. அனுபவத்தில் இப்போ டைரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கலாக வரனால் ராம ராம நாமா சொல்கிறது தான் ப்ராக்டிக்கல். மகான்கள் பற்றி பேசினா போதாது, மகான்கள் கடைப்பிடிச்ச வழியை கடைப்பிடிக்கணும். மகான்கள் பற்றி பேசினாவே சுகமாக இருக்குது, பாகவதம் பற்றி பேசினா சுகமாக இருக்குது. ஓகே, அவர்களுக்கு என்ன கடைப்பிடிச்சாங்க? ராம பகவான் நாம சங்கீர்த்தனம். இதுதான் கலியுகத்தில். அந்தந்த யுகத்தில் இப்போ கத்தம் பிரஜாபதி தவம் பண்ணார், துருவன் தவம் பண்ணார், அதனால் பகவானை பார்த்தாங்க. ஓகே, கத்தம பிரஜாபதியும் தவம் பண்ணி பகவானை பார்த்தாரு, துருவனும் தவம் பண்ணி பகவான். ஆனால் பக்தியோடு கூடிய தவம், அதனால் பகவானை பார்க்க முடியும் இல்லையா? பூஜைகளால் உத்தவர் துவாபர யுகத்தில் பூஜைகளால் பகவானை பார்த்தார். யாகங்களால் ராமர் அடைஞ்சார் தசரத சக்கரவர்த்தி. அது திரேதா யுகத்தில். அந்த யுகத்துக்குரிய தர்மங்களை கடைப்பிடிக்கும் போது பகவானை கட்சிடும் இல்லையா? அப்படியே பார்த்தா யக்ஞ வேள்வியில் நாபி சக்கரவர்த்தி யக்ஞ வேள்வி பண்ண உடனே அதுலேருந்து பகவானே பிரத்யட்சமாகி ரிஷபதேவராக அவதாரம் பண்ணார். பகவான் கட்சிடுவான் யாகங்களால். அந்த யுகத்துக்குரிய தர்மங்களை செய்யும்பொழுது அந்த யுகத்துக்குரிய தர்மங்களால் பகவான் கிடைப்பான். கத்தம் பிரஜாபதிலாம் இப்போ தவம் பண்ணி பகவானை பார்த்த மாதிரி, நாபி சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்திலாம் ராமரையும் அடைஞ்ச மாதிரி யாகங்களால், பூஜைகளால் உத்தவர் முதலானவர்கள்லாம், அக்குரர் முதலான உத்தவர் முதலானவர்கள்லாம் துவாபர யுகத்தில் பகவான் அர்ச்சனையினாலே அடைஞ்சது போல், பிருது சக்கரவர்த்திலாம் அர்ச்சனையினாலே அடைஞ்சது போல், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தாலேயே ஹரிதாஸ் தாகூர், தியாக பிரம்மம், துளசிதாசர், துக்காராமதாசர் இவங்களாம் நாம சங்கீர்த்தனத்தினாலே பகவான் அடைஞ்சாங்க. பாண்டுரங்கனை இல்லையா? ஞானேஸ்வரர், நாமதேவர் போன்ற மகாத்மாக்கள்லாம், புரந்தரதாசர் எல்லாம் இவங்களாம் என்னென்னா சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவானே அவர் அவதாரம். அவர் தான் அந்த வழி காட்டி கொடுத்தார். நாம சங்கீர்த்தன முறையினால் பகவான் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு. போதென்றால் ராமநாமத்தினாலே, அப்போ நாமத்தினால தான் பகவான் அடைய முடியும், அப்போ நாம சங்கீர்த்தனால் தான் பகவான் அடைய முடியும்னு காண்பித்த மகாத்மாக்கள் கலியுகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். எக்கச்சக்கமான மகாத்மாக்கள், ஸ்ரீ அண்ணா வரைக்கும், சத்குரு முரளிதர் சாமிஜி, ஸ்ரீ பிரபுபாதா, எவ்வளோ மகாத்மாக்கள், விட்டல்தாஸ் மகாராஜ், எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் இப்போ நம்மளுக்கு பிரகாசமாக இருக்காங்க. நம்மளுக்கு பிரமாணத்தை தேடணும்னு அவசியமே இல்லை. நம்ம தான் பிரத்யட்சமாக பிரமாணம் நிறைய இருக்குது, பிரகாசமாக இருக்காங்க. இப்போ பிரத்யட்சமாக இருக்குது, போனால் போய் பார்த்து வரலாமே. ஆமாம், இப்படிப்பட்ட மகாத்மாக்கள், நாமசிங்கத்தில் பண்ணுற மகாத்மாக்களை விட்டல்தாஸ் மகாராஜும் பார்க்கலாம்,
மகாராஜ் சத்குரு முரளிதர் சுவாமிஜியும் பார்க்கலாம். அண்ணாவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சித்தி அடைஞ்சிட்டார். பிரபுபாதா சித்தி அடைஞ்சார். அப்போ அவருடைய சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் நாம சங்கீர்த்தனத்தினால சித்தி அடைஞ்சிருக்காங்க, பார்த்துருக்கோம். நாம சங்கீர்த்தனத்தினால பக்தியில் பிரகாசிக்கிறாங்க, நல்லா பார்க்குறோம். இதை விட வேறு என்ன பிரமாணம் வேணும்? நம்மளுக்கு கடல் அளவு பிரமாணம் இருக்குது. தவம், யோகம், தியானம் இதெல்லாம் பண்ணி சித்தி அடைஞ்சவங்க பார்க்க தான் ரொம்ப கஷ்டம். தவத்தினால் சித்தி அடைஞ்சவங்க அதெல்லாம் பார்க்க போகலாம், அது ரொம்ப கஷ்டம். சித்த புருஷர்களோ அதான் சொல்கிறது, கலியுகத்தில் இவரில் தான் பார்க்க முடியாதான். ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரகம். இந்த சத்காரியங்கள் செய்யக்கூடிய, அதாவது பகவத் பூஜைகள், அதாவது அந்த சத்காரியங்கள் எதுனா தவம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, ஞான விஷயம், இப்படிப்பட்ட உண்மையான ஞானிகளையோ உண்மையான யோகிகளையோ யோகிகளை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக, சித்த புருஷர்களை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக கலியுகத்தில். ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாவத்தில் ஈஸியாக பார்த்துடலாமா கலியுகத்தில்? நான் சொல்கிறேன், கலியுகத்தில் நாரதருடைய உலா வரும்போது ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரு. ஞானிகள் இல்லை, யோகிகள் இல்லை, சித்தர்கள் இல்லை, சத்கரியைகள், அதாவது என்னென்னா உயர்ந்த காரியங்களை, அதாவது ஆத்மலாபத்தை தேடிக்கிற அப்படியாப்பட்ட உயர்ந்த காரியம் செய்யக்கூடியவர்கள் இல்லை. சத்குரியோ நரகா. ஏன்னா எல்லாத்துலையும் கலி தோஷம் வியாபிச்சிருக்கிறதுனால, இந்த கலியினுடைய தோஷத்தில் பாதிப்புனால பாதிக்கப்பட்டவர்கள் சர்வ சாதன பாதகாக, எந்த சாதனை பண்ணாலும் பாதிச்சிடுவான். அது தவம் பண்ணாலும் யோகம் பண்ணாலும், அது நீ ஞான விசாரம் பண்ணாலும் எல்லாத்தையும் கற்றுருவான். நீ எதனா ஒரு பூஜைகளுக்கு புரஸ்காரம் பண்ணால் கூட அதையும் கற்றுருவான். இப்போ பாகவத்துக்கு எவ்வளோ தடங்கள் வந்தது நான் சொல்கிறேன். பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு 1008 தடங்கள் வந்தது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய தடங்கள் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தடங்கள் மீறி தான் நம்ம பாராயணம் பண்ணியிருந்தாச்சு. ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு எந்த தடங்கல்களும் கிடையாது. யோகிகளை பார்க்க முடியாது, சித்தர்களை பார்க்க முடியாது, ஞானிகளை பார்க்க முடியாது. உண்மையான ஞானிகளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா உண்மையான ஞானிகள் தன்னை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, மறைவாக இருப்பாங்க. அப்போது அந்த வெளியே காண்பிச்சிட்டாங்களே சில பேர்னா அது நம்மளுக்கு தெரியாது. அப்போது ஏன்னா பாகவத மகாத்தில் சொல்லியிருக்குது, யோகிகள் கிடையாது, ஞானிகள். கலியுகத்தில் யோகிகள், உண்மையான யோகிகள், உண்மையான ஞானிகளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? ந யோகி இல்லைன்னே சொல்லிட்டார் பாகவத மகாத்தியத்தில். ந யோகி நைவ சித்த ந ஞானி இந்த கலியுகத்தில் கிடையாதுன்ட்டார் யார்? நாரதர். ஆனால் பாகவதர்கள்னா அப்படின்னு நிறைஞ்சிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனை, இஸ்கானில் போனால், அங்கே போனால், இங்கே போனால் பகவன் நாம சங்கீர்த்தனை பண்ணுற பாகவதில் நிறைய பார்க்க முடியும். ஏன்னா இந்த கலியுக தர்மம், இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு வெற்றி நிச்சயம். அப்போ எந்த யுகத்துக்கு எதை கடைப்பிடிக்கணுமோ அந்த யுகத்துக்குரிய தர்மங்களை கடைப்பிடிச்சா தான் நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும். இருக்குங்களா? அதனால் இவர்கள் யோகிகள், அவர்கள் பெரிய ஞானி, சித்த புருஷர்கள் அப்படின்னு போய் ஏமாந்துருவேன். அது நிறைய பேர் போலியான இடத்துல போய் ஏமாந்துருவானா. உண்மையாக இருந்தால் ஓகே, உண்மையான ஞானிகள் யோகிகள் எங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால், அப்படியேப்பட்ட உங்களுக்கு நிரூபணம் ஆச்சுன்னா ஓகே. எனக்கு தெரியாது அது மாதிரி யாரும் உண்மையான யோகி ஞானி நான் பார்க்கல. நான் பாகவதரில் தான் பார்க்குறேன். அப்படி யாராவது உங்களுக்கு யாராவது யோகிகள் ஞானிகள் சொல்லிட்டு ஒரு தவறான இடத்துல போய் ஏமாந்துட வேணாம், அவள் தான். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது ஏன்னா நிறைய அதுபோல் யாருன்னா ஏமாந்துறாங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. மீடியாவில் நிறைய வருது, உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்க பேர் போய் யோகிகள், இவர் பெரிய சாமியார், அவர் பேர் சித்த புருஷர், அவர் குறி சொல்கிறவர், அவர் ஜோசியம் சொல்கிறார், அவர் பெரிய எதிர்காலத்தில் நம்ம ஜாதகத்தையே சொல்லுவார், நம்ம எதிர்காலத்தெலாம் சொல்கிறார் அப்படின்லாம் போய் ஏமாந்தவங்க நிறைய பெண்கள் தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. பலவீனம், இதய பலவீனமானவர்கள் பெண்கள் இல்லையா? அதனால் சீக்கிரமாக போய் ஏமாந்துறாங்க. இது மாதிரி போலீஸ் சாமியார்லாம் அதெல்லாம் நம்ம ரொம்ப பேச வேணாம். அது மாதிரி ஏமாற்றம் நிறைய மீடியாவில் அப்படி திறந்தால் நிறைய வருது. புதுசாக சாமியார்கள் வராங்க, புதுசாக அவதாரங்கள் வராங்க, அவதார புருஷர்கள் வராங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனால் பாகவத மகாத்தியம் சொல்லியிருந்தா ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்துரியோ நரகம் கிடையாதுன்ட்டு. அவ்வளோதான். நம்ம அதை சாஸ்திரத்தை மாற்றவே கூடாது, சாஸ்திரத்தை அப்படியே எடுத்துக்கணும். அந்த விசுவாசத்தோடு எடுத்துட்டு நாம் என்ன பண்ணணும்? அப்போ கலியுகத்தில் என்ன தான் பண்ணணும்னா நாம சங்கீர்த்தனம் தான். கலோ கேசவ கீர்த்தனார்த்து. அப்போ அந்த வழியில் போகிறவங்க தான் உண்மையானவங்களாக இருப்பாங்க. இந்த ஞானம், யோகம், சித்தநிலையில் போகிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறவங்களாம் நிறைய போலிகளை பார்க்குறோம். உண்மையானவர்கள் யாரும் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியல. அவர்கள் தங்களை பிரகடனம் பற்றிக்க மாட்டாங்க, தெரியாது. ஆடம்பரம் பற்றிக்க மாட்டாங்க. ஆனால் பாகவதர்களை நிறைய பார்க்குறோம், பகவன் நாமா சொல்கிறவங்கள. இது ஏன்னா இதுக்கு யுகத்து தருமம். இது போலியிலே, இதில் போலியே சொல்ல முடியாது. ஏன்னா பகவன் நாமா எப்படி வேணால் சொல்லலாம். நீ உண்மையாக நீ இதுக்கு தகுதி கிடையாது.
நீ உண்மையாக இருக்கணும், அப்படி இருக்கணும், பிராமணனாக இருக்கணும், சத்திரியனாக இருக்கணும், இந்த ஆச்சாரம் பண்ணணும், நியமத்தை கடைப்பிடிக்கணும், சதாச்சாரத்தில் இருக்கணும், தர்மத்தில் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. நாம சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் இந்த தர்மத்தில் இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்க்க முடியுது. ஆனால் இந்த தர்மத்தில் இருக்கிறவங்க தான் உண்மையானவங்க. ஏன்னா இந்த தர்மத்தில் இருக்கிறவங்க பகவானால் மகான்களால் வழிகாட்டப்பட்டு அந்த வழியில் போகிறவங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா பாகவதம் சொல்லியிருக்கு, நம்ம மகான்கள் சொன்ன வழி தான் நம்ம போகணும், நாமளாக ஒரு வழியை தீர்மானிக்கூடாது. அதனால் இது ரொம்ப ஈஸி இல்லையா? அதனால் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த பாகவதம், ராமாயணம், இவர்கள் இந்த மகரிஷிகள் வியாசர், வால்மீகி அந்த மகரிஷியால் காட்டப்பட்ட வழியில் போகிறது தான் சிவப்பந்தாக, மங்களகரமான பாதை, ராஜபாட்டை. நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, நிம்மதியாக நம்ம பயணிக்கலாம். இதில் தங்கு தடங்கள் இருக்குது, கல் முள் இருக்காது. மற்ற யோக வழியோ தியானம் அதெல்லாம் போனால் ரொம்ப கல் முள் இருக்குது, ரொம்ப கஷ்டம். நம்ம அவமானப்படுத்திடும், பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிறோம். அதெல்லாம் பயத்தை உண்டாக்கக்கூடிய தர்மங்கள். ஏன்னா அது இந்த யுகத்துக்குரிய தர்மம் கிடையாது. யோகம் இதெல்லாம் தியானம்லாம் இந்த யுகத்துக்குரிய தர்மம் நாம சங்கீர்த்தனம் தான். நம்ம அதை ஃபாலோ பண்ணால் தான் பகவான் அடைய முடியும். மற்ற யுகங்களில் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலாம், அந்த தர்மத்தை அந்த யுகங்களுக்கு பொருந்தும். அந்த யுகத்தில் ஆயுசை நீடிச்சது, தர்மத்தில் இருந்தாங்க, அவர்கள் அப்படியேப்பட்ட மனோபலம் கொண்டவர்களாக, இந்திரிய பலம் கொண்டவர், உடல் பலம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அது யுகத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஆயுசை நீடிச்சிருந்தது. அதனால் அவங்களாம் அந்த தவம் பண்ணுறதுக்கான சக்தி இருந்தது. அப்போது அந்த தர்மம் விதிக்கப்பட்டிருந்தது. யாகம் பண்ண ஒரு சக்தி இருக்கும்போது யாகம் பண்ண அது விதிக்கப்பட்டிருந்தது. அதை கடைப்பிடிச்சாங்க திரேதாயுகத்தில். பூஜைகள் புனஸ்காரம் தேர்த்தி அதெல்லாம் பண்ண முடிய சக்தி இருந்தது யாருக்கு? துவாபர யுகத்தில். அது அப்போ கடைப்பிடிச்சாங்க. கலியுகத்தில் எந்த சக்தியும் மற்ற போயிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம உட்கார்ந்த இடத்துல ராம இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடியதே, இவ்வளோதான் நம்ம மகான்கள்லாம் சொல்கிறது. அதனால் தெளிவான பாதை சிவப்பந்தா, மங்களகரமான பாதை சிவதம், தாபத்திரை உண்மூலனம். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வேரோட பிடிங்கி எறிஞ்சிடும். அப்படின்னா அருமையான மார்க்கம் நாம சங்கீர்த்தன மார்க்கம். இதுதான் கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. இது கதிர் அந்நியதா, இதை தவிர வேறு கதி கிடையாது. இதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது தர்மங்களை போனால் நீ பொய்யன் ஆகிடுவேன், குருடன் ஆகிடுவேன். அது மட்டும் இல்லாமல் தவறாக வழி நடத்தப்படுவேன். இதுதான் ஜாக்கிரதை. அப்போ அவர்களை பின்பற்றுவர்களும் ரொம்ப தவறாக வழி நடத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவாங்க. நம்ம மீடியாவில் தான் நிறைய பார்க்குறோமே, எவ்வளோ போலிகள்லாம் போலி சாமர்லாம் ஏமாத்துறாங்கன்னு நம்ம பார்க்குறோமே, நிறைய பார்க்குறோமே. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ கலியுகத்துக்கு நியமிக்கப்பட்ட தர்மங்களை கடைப்பிடிக்கும் போது தான் நம்ம போலியில் உண்மையாக இருக்க முடியும். பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு ஆனந்தமாக பகவத் கதைகளை பேசிட்டு கதாசிரமணம் நாம சங்கீர்த்தனம் தான். இதுதான் நம்மளை உயர்த்தும். இந்த நாம சங்கீர்த்தம் அஷ்டமா சித்திகளையும் அள்ளித்தரும், மோட்சத்தையும் கொடுக்கும். நம்மளை உயர்ந்த நிலைக்கு நம்ம மனசுலேயே உடனே சாந்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், ஓகேவா? ஏன்னா இது பாகவதத்தில் போராட்டம் பண்ணால் கூட அது கூட எவ்வளோ சிரமம் வருது பாருங்கள். அதில் கூட பாகவதி வார்த்தா கனலோபேன, அந்த பாகவதி வார்த்தையை கூட பணத்துக்காக வைப்பாங்க. அப்படின்னா அதுலேயும் போலிகள் இருக்குது. ஏன்னா விப்ரயர், சில பிராமணர்கள் பாகவத வார்த்தையை விலைக்கு விற்கிறாங்க சொன்னால் அது தப்பு இல்லையா? அது பகவானுடைய அன்பை விலை பேசலாமா? சன்மானன்றது தானாக கொடுக்குறது. நம்மளாக போய் இவ்வளோ விலை கொடுத்தா தான் நான் உங்களுக்கு பாகவதம் சொல்லுவேன் அப்படின்னு எங்களே கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாகவதம் வேண்டாம். பக்தி ஞான வைராக்கியம் உண்டாகணும்னா ஆசையற்ற தன்மையை உண்டாக்குறது தான் பாகவதமே. நம்மளுக்கு ஆசை, இவர்கள் பார்த்து ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்காங்களே, சன்மானம் இவ்வளோ கொடுத்தா தானே வரும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பணத்துக்கு தான் பாகவதம் சொல்கிறாங்க. பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்களுக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாகவதத்தில் உள்ள பக்தி ஞான வைராக்கியம் நமக்கு உண்டாகாது. கதா சாரஸ்ததோ கதா, அதனுடைய சாரமான பலன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணும். அதனால் பாகவதமும் சரி, நாம் சரியான ஒரு குருவிடத்தில் தான் கேட்கணும். பாகவதம் எல்லோரும் சொல்கிறாங்க, நிறைய பேர் பாகவதம் சொல்கிறாங்கன்னா எல்லா பாகவதமும் ஒன்றாயிடாது. உண்மையான பாகவத சாநித்தியம் தபஸ் இருக்கணும். அப்படியேப்பட்டவங்க வாக்கள் தான் பாகவதம் கேட்கணும். அப்படிலாம் இருக்குது இல்லையா? அதனால் ஆனால் நாம சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, எந்த தபஸும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. யாரும் நான் நாம சொல்லலாம், யார் நாம சொன்னாலும் அவங்க கூட போய் நாம கூட சேர்ந்து சொல்லலாம். இதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எந்த சுத்தபத்தம் யார் வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எந்த நிலையிலையும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். இதுக்கு தீட்டு, ஸ்மசானம் இதெல்லாம் தீட்டு கிடையாது. ஸ்மசானத்துலையும் சொல்லலாம். அதே சமயத்தில் பாத்ரூமில், ரெஸ்ட் ரூமில் எங்கே வேணாலும் சொல்லலாம். இது அசுத்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம். இது குளிக்கணும் கொள்ளணும் கூட அவசியம் இல்லை. சாப்பிட்டு சொல்லலாம், சாப்பிடாமல் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். தூங்க போகும்போது சொல்லலாம்,
நைட்டு 12 மணிக்கு எழுந்து கூட நேரம் காலமும் கிடையாது. தேச கால விவாகம் வித்து தேசம் கிடையாது. இந்த இடத்துல தான் சொல்லலாம், இந்த இடத்துல எந்த இடத்துல சொல்லலாம். எந்த கால நியமமும் கிடையாது. நேரத்தில் 12 மணிக்கு எழுந்து ஒரே கொசு கடிக்குது அப்படின்னா அந்த சந்தத்தில் உட்காந்து 4000 ராமநாமா சொல்லலாமே அப்படின்றாரு அண்ணா. சரி அண்ணா சொல்கிறார், அந்த வந்து நாமா சொல்லலாமே, அதான் பெஸ்ட். அதனால் நம்ம ராமநாமா சொல்லுவோம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 கலியுக தர்மம் இது. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இகலோக பரலோக சௌக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைவான் இதனால் நாம செய்யறதுனால. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 பாகவத மூலப்பராயணம் நேற்று முடிச்சோம் இல்லை, நேற்று பாகவத மூலப்பராயணம் முடிச்சோம் இல்லையா, அதுக்கு விஷ்ணுதாசம் சொன்னோம் இல்லையா. இதை ராமநாமம் சொல்லிட்டா விஷ்ணுதாசம் சொன்ன பலன் இல்லையா. ஒரு தடவை 3 தடவை ராமநாமம் சொல்லிட்டா ஒரு விஷ்ணுதாசம் சொன்ன பலன் சொல்கிறாங்க. சாஸ்திரமே சொல்லிடுது. அவ்வளோதான். நம்ம எத்தனை ராமநாமம் சொல்கிறோம். இப்போ விஷ்ணுதாசனம்லாம் எத்தனையோ விஷ்ணுதாசனம் சொன்ன பலன் கேட்டுச்சுப்போம். பாகவதம் முடிஞ்சு பரிகாரமாக போச்சு. பாகவதம் முடிச்சு விஷ்ணுதாசனம் சொல்லுவாங்க. அது போது ராமநாமம் சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த நாமம் உன்னை ஏமாற்றவே ஏமாத்தாது. இந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் உனக்கு பலன் கிடைக்கும். பகவான் அனுகிரகம். ராம 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 ராம் ராம. உலகத்தில் எது ஒன்று எதையோ பார்த்து ஏமாந்துருப்பீங்க. எது ஒன்றா நம்மளை ஏமாற்றலாம். ஆனால் நாம நம்மளை ஏமாத்தாது. நாம நம்மளை ஏமாற்றாது. நாம ரொம்ப வசதி. பகவானுடைய சுரூபம், பகவானோட வசதி ராமநாமம். ராம பகவானுடைய அதிக கருணை உடையது நாமம் ராமநாமம். ராம 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 ராம். அதுதான் மகான்கள் நம்மளுக்கு இந்த வழி காட்டி கொடுத்தாங்க. சீக்கிரம் மக்கள் கரையேறட்டும், மனசு பரிசுத்தம் அடையட்டும், அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும். ராம 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 ராம. 1000 கதைகளை பேசலாம், 1000 மகான்கள் பற்றி பேசலாம், 1000 பாகவதம் பேசலாம், ராமாயணம் பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரணும்னா நாம சங்கீர்த்தனம். நேரடியாக பகவானை தோற்ற ஒரே ஒரு மார்க்கம் கலியுகத்தில்னா நாம சங்கீர்த்தனம் தான். ராம 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 ராம. மகான்களை பற்றி பேசுறதுன்னா மகானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு நாமாவை நிறைய நமக்குள்ள பக்தி பெருக்கிறதுக்காக தான் இல்லையா. மகானுடைய அனுகிரகம் பக்தி வந்துட்டு பிறகுண்ணா அதே பிடிச்சிக்கோ. அதான் காட்டி கொடுத்துட்டாங்களா, அதை பிடிச்சிக்கோ கெட்டியா. அதான் ஒரே வழி. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஏதாவது வாய் பிடிப்பு, கேஸ் இருந்தால் எல்லாம் வெளியே போய்டும். இந்த கத்தி ராமநாமம் சொல்லும்போது உடம்புல உள்ள எல்லா பிடிப்பு, இடுப்பு பிடிப்பு, அந்த பிடிப்பு, இந்த பிடிப்பு, வாய் கோளாறு, கேஸ் ப்ராப்ளம், ட்ரபிள் எல்லாமே சரியாக போய்டும். இது ஒரு பிராணாயாம பயிற்சி மாதிரி. ராம 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 ராமன்னு சொல்கிறது பிராணாயாம பயிற்சி மாதிரி. உடலில் உள்ள நோய்கள்லாம் விளைக்கிடும். உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும், மனசு ஃப்ரெஷ் ஆகிடும், உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும், ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ராம 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 ராம. கேஸ் ப்ராப்ளம்லாம் போய்டும். எல்லாமே மலச்சிக்கல் எல்லாமே சரியாக போயிடும். ஃப்ரீயாக இருக்கும். மலம்லாம் ஃப்ரீயாக போகும். ஆமாம், நிறைய ராமநாமம் சொல்லி பாருங்கள், கீர்த்தனையாக பாடி பாருங்கள், 2 மணி நேரம் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிடும். ஜீரண சக்தி உண்டாகும். எல்லாமே உடம்புல உள்ள கோளாறுகள்லாம் விலகும். அதனால தான் இவ்வளோ பவர். வைத்திய சாஸ்திரத்துலேயே இல்லாட்டி சொல்லுவாங்களா ராமநாமத்தை சொல்லி. அப்புறம் ராம ராம சிவன ஸ்மிருதியில் போய் சொல்லுவாங்களா, காத்தியாயன ஸ்மிருதியில் சொல்லுவாங்களா பகவான் நாமத்தை பற்றி. அப்புறம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் சொல்லுங்கள். நான் கொஞ்சமாக போடுறேன். அதாவது நான் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், நான் 3 மணி நேரம் கூட சொல்லுவேன். ஆனால் பெருசாக நம்ம அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சமாக போடுறேன். இது ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் இது கடைப்பிடிச்சி காமிக்கிறேன், அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணுங்கள், அவ்வளோதான். ராம 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 ராம. முடிஞ்ச வரைக்கும் அடியன் நாம சொல்கிறேன். ராம ராம ராம. அதை நீங்கள் அதிகமாக்கிக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போகிறோன்னா 1/2 மணி நேரமாக வச்சுக்கூடாது. இல்லை 1 மணி நேரம் தான் வச்சுக்கூடாது. 2 மணி நேரம் கூட சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் வேணால் நாம சொல்லிகிட்டே இருக்கலாம். ராம ராம. நம்ம வாழ்க்கைக்கு நன்மை ஏற்படணுமா வேணாமா? அப்போ நிறைய நாம சொல்லணும்.
ராம தீவிரேன பக்தியோன யஜந்தே புருஷம் பரம், யஜதே புருஷம் பரம். ராம 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 அகாமஹா சர்வகாமா மோக்ஷகாமா உதாரதிஹி. ஆசையற்றவனாக இருந்தாலும் சரி, எல்லா ஆசைகளும் உடையவனாக இருந்தாலும் சரி, மோட்சத்துக்கு ஆசைப்படுறவனாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் கடைபிடிக்கிற தீவிரேன பக்தி யோகேன்னு எஜதே புருஷம் பரம். தீவிரமாக பகவான் நாமத்தை நிறைய சொல்லி அந்த ஆசைகளையும் அடையலாம், ஆசையற்ற நிலையும் அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தீவிரேன பக்தியோனே யஜதே புருஷம் பரம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. சோமத்தெல்லாம் போயிடும், உடம்புல ஒரு குதூகலம் வந்துடும், புத்தகம் சேர்ந்துடும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். எல்லா கேஸ் வெளியே போயிடும், இந்த மந்தத்தன்மெல்லாம் வெளியே போயிடும். ராம 4 தடவை ஃபோட்டோ வருதா, 5ஆவது தடவை உடம்பு ஃப்ரீ ஆகிடும். ஃபோட்டோ வருதுனாவே, ஏப்பம் வருதுனாவே கேஸ் ஃப்ரீ ஆகுதுன்னு அர்த்தம். உடம்புல வந்து டென்ஷன்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நல்லா நிறைய நாம சொல்ல முடியல, முன்னால் பாகவதெல்லாம் பாராயணம் பண்ணியிருந்தால அவகாசம் கிடைக்கல நாம நிறைய சொல்கிறதுக்கு. ஜபம் மட்டும் ஜெயிப்பேன், அதோட பொண்ணு பாகவத பாராயணத்தில் இறங்கிடுவேன், அதே கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ தான் ஃப்ரீயாக நாமா சொல்கிறதுக்கு டைம் கிடச்சிது. அப்போ நிறைய நாமா சொல்லலாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பாட முடியுமோ பாடுறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் கம்மியாக பாடாதீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய பாடுங்க. 2 மணி நேரம் மேலே பாடணும் ராமராம. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது பாடணும், நாமசீர்த்தம் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் காட்டும் அதிகமாக. நல்லா புஷ்டியாக நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ராம 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 நடுவுலாம் பேசக்கூடாது. 1 மணி நேரமாக 2 மணி நேரம் கண்டினியூ பண்ணால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண, நடுவில் பேசக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கணும், சில விஷயங்களுக்காக பேசுகிறேன். இப்போ நான் தனியாக பண்ணேன்னா பேச மாட்டேன், நான் நாமாவே சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ராம 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 ராம். ஜபம் ஜபிக்கிறது எல்லாம் ஒன்று தான், கீர்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு கீர்த்தனை பண்ணுறது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. நம்ம பேசுறதை நிறுத்தி நம்ம நாம சீர்த்தம் பண்ணலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நல்லா சாப்பிட்டா அப்படி தான் ஃபோட்டோ வந்துட்டே இருக்கும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் எங்கேயோ போய் டொனேஷன் கொடுக்குறது, பல போலி சாமியார்களில் போய் ஏமாறுறது, இதெல்லாம் வேணவே வேணாம். நம்ம ஆற்றுலேயே உட்காந்து அழகாக ராமநாமா சொன்னாவே பகவான் அனுகிரகம் பண்ணுவான். பகவானுடைய அருள் தானே வேணும். அழகாக உட்காந்து ராமநாமா சொல்லுங்கள். நம்ம இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா இவங்க வசதி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். அந்த சாமியார்களில் போய் இந்த சாமியார்கள் அப்படி ஏமாற வேணாம். அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த தீர்த்தக்காரிக்கு போகிறேன், உடம்பு ஒத்துழைக்காத உடம்பு ரொம்ப சிரமப்பட வேணாம். உட்காந்த இடத்துல ராமராமான்னு சொன்னாவே போதுமானது. அதனாலே பகவானுடைய அருள் சித்திக்கும். இதுவே போதுமானது. சுலபமான 10 நிமிஷம் செலவு இல்லை. ஆமாம், சுலபமான வழி. செலவு மிச்சம், உடம்பு கஷ்டம் மிச்சம். அழகாக ராம ராம சொல்ல குதூகலம் அதிகம், அல்ப பிரயாச அதிக பலன். ராமநாமம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இதுதான் கலியுக தர்மமே, இதுதான் கடைப்பிடிக்கணுமே. ராம 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 ராம். மகானை சுலபமாக அடையிறதுக்கான வழி இதுதான், வேறு எந்த வழி கிடையாது. கதி ரெண்டே தான், வேறு கதி கிடையாது. மகான்கள் தீர்மானம் சொல்லிட்டாங்க, இதை பிடிச்சிக்கோ, அதுதான். ராம 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 ராம். இது புஷ்பம் வேணும், பழம் வேணும், அது வேணும், எதுவுமே தேவை. உட்காந்து எந்த இடத்துல உட்காந்து அப்படி படுக்கையிலே உட்காந்து கூட பெட்லேயே உட்காந்து கூட நாம சொல்லலாம். எப்படி வேணாலும் பகவான் நாம சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு திரவியங்கள் தேவையில்லை, ஒருத்தர் நம்பியிருக்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. பகவானுடைய படங்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. படங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, படங்கள் இல்லாத இடத்துல கூட பகவான் நாம சொல்லினே இருக்கலாம். நாக்கில் நாம வந்துட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் விஷயம். ராம 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 ராம் ராம 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 ராம். ஆனால் பார்த்தா புண்ணியங்களும் பார்த்தா எல்லா புண்ணியங்களும் இதில் கிடச்சிடுமா. சகல புண்ணியங்களும் வந்துடுமா, சகல பாபங்களும் போயிடுமா, சகல புண்ணியங்களும் வந்து சேருமா. தபசு, யோகம், தானம், தவம் எல்லா புண்ணியங்களும் எல்லா புண்ணிய பலங்களும் இது கிடச்சிடும். யாகத்துடைய பலன் எல்லா புண்ணிய பலனும் கிடச்சிடும். ராம 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 பகவானே கிடச்சிடுவான். அப்புறம் லக்ஷ்மி மாடாலே லக்ஷ்மி மாடாலே கிடச்சிட்ட பிறகு நமக்கு என்ன கிடைக்கணும் சொல்லி பார்க்கலாம். லக்ஷ்மி மாடாலே இதில் கிடச்சிடுவான். ராதாகிருஷ்ணே கிடச்சிடுவான், சீதாராமனே கிடச்சிடுவான். அதில் இதை விட வேறு என்ன தேவை சொல்லி பார்க்கலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. ஐயோ, நாஸ்டா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன், அது வியாபாரமாக வருது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. தியானத்துக்கு எடுத்துட்டான், தவசுக்கு எடுத்துட்டான், தீர்த்தங்களுக்கு எடுத்துட்டான், எல்லாத்துலேயும் சாணித்தையும் குறைச்சிட்டான், அது கழிப்பிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பாகவதம் மட்டும் இருந்தது. அது பாகவதமும் பணத்துக்காக பாகவதம் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதையும் கெடுத்துட்டான். பாகவதத்து உபன்யாசங்களையும் பணத்துக்குன்னு ஆகிப்போச்சு. அதுலேயும் முழுமையான பணம் கிடைக்காம போச்சு. ஒன்றே ஒன்று தான் கெடுக்க முடியல கழிப்பிடிச்சினால, நாம சங்கீர்த்தனத்தை மட்டும். புரிஞ்சுங்களா? அதனால் உபன்யாசம், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பலன் எதிர்பார்க்க இன்றைக்கி எல்லாம் பலன் எதிர்பார்த்து தான் நடக்குது எல்லாமே. ஒன்றே ஒன்று அதோட கலிபுருஷன் கற்றுட்டான். பாகவதத்தையும் நிறைய இடையூறுகள் வருது. பாகவதம் சொல்கிறவங்களும் பார்த்தா கனலோபேன பணத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தா. அப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னா ஒரே தர்மம் தான். களி கெடுக்காத ஒரு தர்மம்னா நாம சங்கீர்த்தனம் தான். ஆமாம், என்ன களி பாததே, களி பாதிக்காத ஒரே ஒரு தர்மம் நாம சங்கீர்த்தனம் தான். ராம ராம ராம. இதுக்கு ஏன் கெடுக்க முடியாதுன்னா, இதுக்கு நீ பணம் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இது பண்ண அவசியம் இல்லை, இது தகுதி எதுவும் தேவையில்லை. ஆனால் யார் வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு கலியுகத்தில் கெடுக்காத ஒரு தர்மம். அதுதான் ராமநாமம். அது எல்லா நாமங்களோட சிறந்தது. தாரக மந்திரம் என்னன்னா ராமநாமம் தான் சிரேஷ்டமான நாமம். அது மறுக்கவே முடியாது. சிவபெருமானே ஒத்துட்டு இருக்கார். ஸ்ரீ ராமநாமம் தான் சிறந்தது. சகஸ்ரநாமத்துக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருந்தாலும் ராமநாமம் தான் சகஸ்ரநாமத்துக்கு ஆயிரக்கணக்கான நாமங்களுக்கு இணையானது இந்த ஒரு ராமநாமம் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்லியிருக்கார். நம்ம அதனால் அதை பற்றி கொண்டோம். அவ்வளோதான். குரு தட்சிணாமூர்த்தியே சொன்ன பிறகு, குருவாக இருந்து தட்சிணாமூர்த்தியே சொன்ன பிறகு அது பிறகு வேறு பேர் சின்ன இருக்குது. அதனால் அதையே சொல்லுவோம். பார்வதிக்கு உபதேசம் பண்ணது இந்த ஸ்ரீ ராம 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 இது ராமநாமத்தை தான். நாமளும் அதையே பாடுவோம். ராமநாம சீதா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். சாஸ்திரத்தை மாற்றவே கூடாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை மாற்றாமல் அப்படியே எடுத்துக்கணும். சாஸ்திரத்தை சொல்கிறது ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். பாகவதத்தில் தொட்ட இடத்துல தான் நாமத்துடைய மகிமை தான் அதிக சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தில், ராமாயணத்தில், மகாபாரதத்தில், பகவத்கீதையில் எங்கே பார்த்தாலும் நாம மகிமை தான். தொட்ட இடத்துல தான். வேதங்கள்லேயே நாம உபனிஷத்துக்குள்ளே நாம மகிமை தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நாம தான் வசதி திருப்பி திருப்பி எல்லா புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அவ்வளோ விசேஷம் நாம சொல்லிட்டு. ராம 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 ராம் ராம ராம. யானத்தை ராகமாக போட்டு பாடணும் அவசியம் இல்லை. யானத்தரம் கூட சொல்லலாம். ராகமாக போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அவ்வளோதான். எப்படி வேணாலும் ராக்கில் ராம ராமன்னு வரணும். அவ்வளோதான். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நம்ம ஒரே ராகத்தில் ஒரே டியூனில் பாடணும். போர் அடிக்குதுன்னா வேறு டியூனில் மாற்றிடலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம். இப்போது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாடுறாங்களே, அந்த டியூன்லேயும் பாடலாம். ராம ராம ரம ராம 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 ரம ரம ராம ராம ரம ராம 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 ரம. ஆனால் ஒரே நாமமாக இருக்கணும். மாற்றி மாற்றி பாடக்கூடாது. வேறு நாமத்தை ஒரே நாமத்தில் ஸ்திரமாக இருக்கணும். ராம ராம் மற்ற டியூன்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் சொல்கிறத நாம ஒரே நாமமாக இருக்கணும். வேறு அந்நிய வார்த்தை பேசக்கூடாது. ராம நாம் மட்டும் பிடிச்சிக்கணும். ராம ராம ரம ராம 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 ரம ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம. அதே அண்ணாவுடைய டியூன், இது மகான சத்து முருகர் சுவாமிஜி இந்த டியூனில் பாடுவாங்க. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இந்த அண்ணாவுடைய டியூனில் எப்படி இருக்குன்னா, ராம ராமா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அண்ணாவுடைய டியூனில் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லா டியூனும் நல்லாயிருக்கும். இந்த டியூன் கூட நல்லாயிருக்கும். அண்ணாவது ராம ராமா ராம ராமா ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம. என்னதான் சொல்லுங்கள், மகான்கள் வாக்கில் அந்த டியூனில் அவங்க பாடுற டியூனில் நம்ம பாடினா எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள். அதான் சாணித்தியம். ராமா ராமா ராம ஹரே ராம பாடுறாங்க, நம்ம ராமநாமம் பாடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதே டியூனில் பாடுறோம். ராமநாமம் எந்த டியூனுக்கும் வளைஞ்சி கொடுக்கும். எந்த டியூனில் வேணால் ராமநாமம் பாடலாம், அதுக்கேற்ற மாதிரி அது வளைஞ்சி கொடுக்கும். ராமா ராம், ராம் சுருக்கலாம், ராமான்னு விரிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ராம்னு கூட விரிக்கலாம், நம்ம இஷ்டமாக பாடலாம். ராமநாமத்தை எந்த டியூன்லையும் பாடலாம். அதான் ரொம்ப சுவையாக இருக்குதுங்க. ஒரு ராகத்தில் பாடலாம், அந்த பாட்டில் உள்ள வரிகள் நமக்கு தேவையில்லை. நம்ம ராமநாமமே அந்த பாட்டு ராகத்தில் டியூனில் நம்ம எடுத்துருந்து நம்ம பாடலாம். அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடலாம். அப்போ தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் ராமநாமம் அதிகமாக. ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. அப்புறம் ஒரு டியூன் போர் அடிக்குதுன்னா டக்குன்னு வேறு டியூன் மாற்றிட்டு ராமநாமத்தை விடக்கூடாது, தொடர்ந்து பாடணும். அதுதான் ராமநாமத்தை தக்க வச்சுக்கிட்டு நான் எந்த யுக்தியை கையாளலாம், எந்த ராகத்தை வேணால் பிடிச்சிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச ராகமாக இருக்கணும். அவன் தான் ராமநாமம் நாக்கில் வந்து நேரணும். அவள்தான் அது கொஞ்ச நேரம் சொன்ன ஒரு 10 நிமிஷம் ஒரு ராகத்தை பாடினேன், ஒரு டியூனில் பாடினா போர் அடிக்க இருந்தால் வேறு டியூன் மாற்றிக்கோ. அவன் டியூனை மாற்றிக்கோ, ஆனால் ராமநாமத்தை மாற்றாது. ராமநாமத்தை மாற்றாது, ராமநாமத்தை மாற்றாது. தொடர்ந்து ராமநாமம் சொல்லி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம். எந்த ரொம்ப ரமிக்குதோ அதில் ரொம்ப நேரம் பாடலாம். ராம 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 யதார்த்தமாக பேசுகிறோம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஏதாவது பண்ணலாமா? ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம. ரொம்ப யுக்தியாக அப்படியே ராகத்தோடு அப்படி மெலிஞ்சு கரெக்டாக பண்ணணும். பர்ஃபெக்டாக ராகத்தோடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாமத்துக்கு டியூன் தேவை, அவ்வளோதான். அந்த டியூன் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நம்ம இஷ்டப்படி பாட வேண்டியது தான். ராமநாமம் தான் முக்கியம், ராகத்தை விட ராகம் தான் முக்கியம். ராம ராம் ராம 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 ராம் ரம ராம் ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ரம ராம் ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. போதும். நம்ம அப்புறம் ரொம்ப நேரம் இப்போலாம் சொல்கிறாங்க, வீடியோ கம்மியாக போடுங்க, ரொம்ப நேரம் போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் சரி நம்ம இதோட நிறுத்திப்போம். நீங்கள் எலாபரேட்டாக ரொம்ப நேரம் நீங்கள் 2 மணி நேரம் கீர்த்தனை பண்ணுங்கள். கேட்குறவங்க பாக்கியவான்கள் தாராளமாக நிறைய நேரம் கீர்த்தனை பண்ணுங்கள். இது போதாது. நான் உங்களுக்கு உபன்யாசத்துக்காக இப்போ நான் போட்டோ அப்லோட் பண்ணேன். நான் தனிமையில் பண்ணால் 2 நேரம் பண்ணுவேன், ஒரு 2 மணி நேரம். அப்படி பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். ராம ராம் ராம 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 ராம. நல்லா டியூனு பக்கம் வரணும், அழகாக பாடணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம இஷ்டமாக பாடலாம், நம்மளுக்கு பிடிச்ச நீ ரசிக்கணும். நம்ம பாடம் நல்லா பாடுறோம் அப்படின்னு நினச்சி நீ சந்தோஷமாக ராமநாதத்தை பாடணும். அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயம். அதான் மற்றவங்களுக்காக நம்ம பாடல, நம்மளுக்காக நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். நம்ம பாவத்தை போய்க்கிறதுக்காக ராமநாமம் சொல்கிறோம், நம்ம நன்மைக்காக நாம சொல்கிறோம். அப்போ அது கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு அதை இதில் மனசு ஈடுபடுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது. இந்த நாம சங்கீதம் கேட்குறவங்களுக்கு சிரவணத்தினால பலன் அவங்களுக்கு, நம்ம கீர்த்தனத்தினால நம்மளுக்கு பலன். இதனால் 4 பேருக்கு நன்மை ஏற்படுது, நமக்கும் பெரிய சந்தோஷம் கிடைக்குது. ராம ராம் ராம 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 ராம் ரம ராம் ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம். பூர்த்தி பண்ணிக்கோ. ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு பூர்த்தி பண்ணிடலாம். ஸ்ரீராம சங்கீதத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். தொடர்ந்து நாம சங்கீதத்துலேயும் பண்ணால் போர் அடிக்கணும் தான், அடிக்கடி நடுவில் கொஞ்சம் இந்த உபன்யாசம் பண்ணணும். சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிடலாம். ராம 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 அவங்க தான் நாம சங்கீதம் பண்ணும்போது பேச வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ராமநாமம் மட்டும் சொல்லிடலாம். நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னா வேறு டியூன் மாற்றி பாடலாம். அப்போ போர் அடிக்காது. நான் எவ்வளோ நேரம் வேணால் பாடினே இருக்கலாம். பகவான் சக்தி கொடுப்பான், நமக்கு எனர்ஜி கொடுப்பான். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.